பக்தி கவசம் சேனல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு அற்புதமான தகவல், எல்லாருக்குமே பயன்பெறக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ ஆகஸ்ட்டு பார்த்திங்கன்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஆடி கிருத்திகை நட்சத்திரம் நமக்கு வருகின்றது. ஸோ ஆடி கிருத்திகை அப்படின்னாலே முருகப்பெருமான் தான் முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருவார். அது மட்டும் இல்லை, அந்த நாளில் இன்னொரு சிறப்பும் இருக்குது. என்னென்னா, அன்று பார்த்திங்கன்னா தேய்பிரை அஷ்டமியும் சேர்ந்து வருது. அதனால் காலபைரவரையும் சேர்த்து நீங்கள் வழிபாடு தரிசனம் செய்கிறப்போ உங்களுடைய கடன் பிரச்சனையிலேருந்து முற்றிலும் விடுதலைங்கிறது கிடச்சிரும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு, அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த வருடம் நமக்கு வருது. ஸோ யார் ஒருத்தங்க குழந்தை பாக்கியத்துக்காக பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, தடைகளாக இருக்குது, அல்லது திருமண தடைகளாக இருக்குது, வேலையில் தடைகளாக இருக்குது, கவர்மெண்ட் உத்தியோகம் தடைகளாக இருக்குது, அல்லது கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுலேயே எனக்கு பிரச்சனை இருக்குது, எப்போ தான் கிடைக்கும், இந்த மாதிரி ஏகப்பட்ட குழப்பத்தில் இருக்கவங்க கூடியதும் சரி, அதே மாதிரி தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இந்த ஆடி கிருத்திகையை கரெக்டாக பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா நிச்சயம் முருகருடைய அருளும் சரி, காலபைரவருடைய அருளும் சேர்ந்து உங்களுக்கு கடன் சார்ந்த இடத்துலையுமே இருந்து விடுதலைங்கிறது கிடச்சிரும். சரி, எப்படி அதை முறையாக நம்ம வழிபாடுங்கிறத துவங்கணும் அப்படிங்கிறத இப்போ தகவலை தெரிஞ்சுக்கலாம். அதற்கு முன்னாடி இந்த ஆடி கிருத்திகை நட்சத்திரம் 16/8/2025 காலையில் 8:27 மணிக்கே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதில் இருந்து 17/8/2025 காலையில் 6:48 மணி வரைக்கும் இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. ஸோ இந்த நாளன்று யார் யாருக்கு என்னென்ன குறைகள் இருக்கோ ஸோ அதற்குண்டான வேண்டுதலை வைக்கணும். முருகர்கிட்ட வேண்டுதல் அப்படின்றத வைக்கணும். அதுக்கு முன்னாடி 16ஆம் தேதி சனிக்கிழமை அன்று ஆகஸ்ட் 16 தான் சொல்லிகிட்ருக்கேன். அன்றைய தினம் விடியற்காலையே எந்திரிச்சு உபவாசம் இருந்து ஸோ இந்த வேண்டுதல் மெயினாக குழந்தை பாக்கியம், திருமணம், கடன், தொழில் சார்ந்தது, வேலை, இதுதான் மெயினான ஒரு விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில், இல்லையா? ஸோ இந்த விஷயங்களில் உங்களுக்கு எது தடையாக இருக்கோ மனதார அதை வேண்டிட்டு முருகப்பெருமான திருவுருவ படத்தை முதல் நாளே சுத்தம் பண்ணி வச்சுடுங்க. சுத்தம் பண்ணி வச்சுட்டு அவருக்கு மஞ்சள், குங்குமம், சந்தனம்லாம் வச்சு பொட்டு வச்சு செவ்வரளி பூ கிடச்சது அப்படின்னா ரொம்ப சிறப்பு. மாலையாக போட்டு முருகருடைய ஸ்தோத்திரங்கள் என்ன தெரியுதோ, கந்தர் சஷ்டி பாராயணம் செய்யலாம், அல்லது திருப்புகள், அல்லது எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் சரவண பவான்னு ஒரு 108 தடவை 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது சொல்லுங்கள். ஸோ அப்படி நீங்கள் சொல்லும் பொழுதும் சரி, உங்களுடைய நெய்வேத்தியம் சார்ந்த அமைப்பு, நெய்வேத்தியம் படைக்கக்கூடியது தினை மாவு, தேன் கலந்து படைக்கலாம். இல்லை அப்படின்னா சாதாரணமாக ஒரு பால் பாயாசம் அல்லது சர்க்கரை பொங்கல், இந்த மாதிரி இனிப்பு வகைகள் தாராளமாக படைக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் படைச்சிட்டு தீபம் ஏற்றி தரிசனம் பண்ணி கண்ணை மூடி அவருடைய ஸ்தோத்திரத்தை ஒன்றொன்றாக படிங்க. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா கற்பூர தீப துபார்தனையெல்லாம் காமிச்சிட்டு உங்கள் தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோவிலுக்கு போய் பக்கத்தில் இருக்க முருகர் கோயிலுக்கு போய் அர்ச்சனை செஞ்சுட்டு வரலாம். வீட்டில் எடுத்துகிட்டு போன பிரசாதத்தை கூட கொண்டு போய் அங்கே விநியோகம் செய்யலாம் வர்ற பக்தர்களுக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யலாம். வீட்டில் பூஜை செய்யணும் அப்படின்னா காலையில் பார்த்திங்கன்னா 7:45 இருந்து 8:45 மணி வரைக்கும் அருமையான டைம். இல்லை மாலை நேரத்தில் சொல்லுங்கள் அப்படின்னா 4:45 இருந்து 5:45 வரைக்குமே டைம், இந்த தரிசனத்துக்கு உண்டான டைம், வழிபாடு வீட்டில் செய்கிறதுக்கு, இதுக்கு எல்லாமே சிறப்பாக இருக்குது. சரிங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா கிருத்திகை அப்படிங்கிறது பணக்காரங்க வெற்றி கண்ட நட்சத்திரம். ஸோ இந்த கிருத்திகை நட்சத்திரம் நாளன்று பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கோவில்கள்லாம் பணக்காரங்க புக் பண்ணி வச்சுருப்பாங்க தரிசனத்திற்கு, சிறப்பு அபிஷேகத்திற்கு. ஸோ இந்த மாதிரி இந்த ஆடி கிருத்திகையை மிஸ் பண்ணிடாதீங்க. முறையான ஒரு வழிபாடை செஞ்சு பயன்பெறுங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு, ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா வீடியோவில் கமெண்ட்டில் தெரிவிங்க. உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள், அவங்களுக்கும் உதவியாக இருக்கட்டும். அடுத்தது ஒரு ஆன்மீக பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.